இங்கே வந்துட்டு பார்த்தா ஃப்ளைட்டு 40 மினிட்ஸ் டிலேவா. இப்போ இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க செட்டுச்சட்டில். நேற்று ஆக்சுவலி ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். ஃப்ளைட்டு 40 மினிட்ஸ் டிலே. என்ன சொல்கிறதுனே தெரியல. சேரை பார்த்தா உட்கார வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஹலோ, வணக்கம் மக்களே. திஸ் இஸ் யாதேஷ் ஃப்ரம் லைஃப் ஸ்டைல் லேக்வான்னு சொல்லலாம். ஆனால் இது இந்த 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 வீடியோ, இந்த யூடியூப் சேனல், இட் இஸ் ஆல் அபவுட் மை டே டு டே ஆக்டிவிட்டீஸ். இட்ஸ் லைக் அ vlog. நான் ட்ராவல் பண்ணுறது, அங்கே ஃபன் பார்ட் என்ன ஸ்ட்ரெஸ்ஃபுல் பார்ட், இந்த பிஸ்னஸ் எவ்வளோ டிஃபிகல்ட் சினாரியோ இருக்குது, எவ்வளோ குட் பாசிட்டிவ் சைடு இருக்குது. இந்த சேனல் ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஃபிஷ் பிஸ்னஸில் இருக்கிற ஒரு ஓரியன்டான ஒரு சேனல். ஸோ இங்கே vlogs இருக்கும், ட்ராவல் இருக்கும், ஆல்மோஸ்ட் என்னென்ன நடக்க போதோ, என் லைஃப்பில் என்னென்ன நடக்க போதோ, ஐம் ஜஸ்ட் கோனா அப்லோட் திஸ் ஆன் திஸ் சேனல். And Lifestyle Aqua is my company. So we usually import fishes from all over the world. இப்போ கரண்ட்லி we have some 15 to 18 countries அப்ரூவல் இருக்குது. ஃபன் பண்ண கிடையாது, பார்ட்டி பண்ண கிடையாது, இல்லை. ஸோ ஒரு பிஸ்னஸ்க்காக போகிறோம், நாங்கள் ஒரு ஷிப்மெண்ட் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபிஷ்ஷை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோம், என்னது மாதிரி எப்படி ட்ராவல் பண்ணுறோம், போகிற வழியில் என்னத்தை பார்க்குறோம், எவ்ரி திங் இஸ் கோனா பி ஹியர். நாங்கள் வந்து எலக்ட்ரானிக் சிட்டியில் வி ஸ்டே. என் ஃபார்ம், என் கம்பெனி எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் பொம்மசந்திராவில் இருக்குது. 12:30 ஃப்ளைட்டு. ஸோ ஃப்ளைட் பெங்களூர் டு தாய்லாந்து வந்து ஒரு 3 hours 30 minutes, 3 hours 15 minutes தான் ஸ்கெடியூல். ஆனால் நான் எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து ஏர்போர்ட் வரதுக்கு 2.5 hours ஆயிடுச்சு. சரி, அப்படி முட்டி மோதி வந்தாயிடுச்சு. இங்கே வந்துட்டோம், கேபில் தான் வந்தோம், ஊபரில் தான் வந்தோம். அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தா ஃப்ளைட்டு 40 minutes டிலேவா. ஃப்ளைட்டு 40 minutes டிலே. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஃப்ளைட்டு ஷார்ட், நம்மளோட டியூரேஷனை, ட்ராவலிங் ஹவர்ஸை ஷார்ட் பண்ணோன்னு தான் நினைப்போம். ஆனால் ரொம்ப லாங் டியூரேஷனாக இருக்குது. என் கூட இன்றைக்கி யார் ட்ராவல் பண்ணுறேன்னா, என் ஒய்ஃபும் ட்ராவல் பண்ணுறாங்க. நானும் என் ஒய்ஃப், ஐ ஹாவ் அ கிட், 3 years old kid. ஆமாம், அந்த கிட் எங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா கூட விட்டுருக்கோம். ஸோ தாத்தா பாட்டி வீட்டில் சம்மர் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. கமிங் பேக் டு த சினாரியோ, எப்படி முட்டி மோதி வந்துட்டோம். மறுபடியும் 40 minutes டிலே ஃப்ளைட். அண்ட் அகெயின் ஐம் ஸ்டக் ஹியர். இங்கே தொட்டாலே 200 பார்த்தாலே 350 ரூபான்றாங்க. அதனால எதையும் பார்க்காம எதுவும் தொடாமல் ஓரமாக வந்து உக்காந்துடலான்னு டிசைட் பண்ணிட்டோம். ஐ ஹாவ் ஒன் பிக்கெஸ்ட், எல்லாருக்கும் ஃப்ளைட்டில் போகிறது ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் எனக்கு இட் இஸ் அ நைட்மேர். இட்ஸ் அ வேர்ஸ்ட் பார்ட் ட்ராவலிங் இன் ஃப்ளைட். ஏன்னு கேட்டிங்கன்னா, செம்மையாக காது வலிக்கும். அது சுவிங்கம் போட்டு மென்ன சொன்னாங்க, இயர்ஃபோன் வச்சு அடைக்க சொன்னாங்க, ஹெட்ஃபோனை வச்சு மூட சொன்னாங்க, எல்லாத்தையும் பண்ண. ஸ்டில் இட் இஸ் அன்பேரபிள். அதுதான் கொஞ்சம் எரிச்சலாகவே இருக்கும். எனிவே, நாளைக்கு தாய்லாண்டில் போய் லேண்ட் ஆகிறோம். நேராக ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஃபிஷ் மார்க்கெட்டை வந்து vlog பண்ணுறோம். டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஏன் இந்த சேனல் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும். இந்த பிஸ்னஸோட டிஃபிகல்ட்டிஸும் இருக்கும். உங்களோட சப்போர்ட் எல்லாம், ஐ நீட் யுவர் சப்போர்ட். ஸோ டூ சப்ஸ்கிரைப், நோட்டிஃபிகேஷன். ஒரு 5 வீடியோஸை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ யா, இப்போ நம்ம தாய்லாண்டுக்கு கிளம்புறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன சொல்கிறது, செம்ம ஜெட் லேக். அந்த தாய் லயன் ஏர் அந்த ஃப்ளைட்டில் புக் பண்ணோம். உட்காரவே இடம் இல்லை. பக்கத்தில் பாவம் ஒருத்தர் ரொம்ப ஹைட்டாக இருந்தார். அவருனால காலை கூட மடக்க முடியல. அவர் பக்கத்தில் நான். எனக்கு ஃபஸ்ட்டே ஃப்ளைட் பிடிக்காது. அதில் இது ஒன் ஆஃப் தி வேர்ஸ்ட் ஃப்ளைட் எவர். ஐ மீன், நாட் த ஏர்லைனை பற்றி சொல்லலை, ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் ட்ராவல் இந்த ட்ரிப்பில். ஏர்லைனும் கொஞ்சம் மொக்க தான், நான் என் ஒய்ஃபே சொல்கிறாங்க. எனிவே, கமிங் பேக் டு திஸ். இப்போ நாங்கள் வந்து இப்போ இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். ஒரு இந்தியன் மென்டாலிட்டி, இந்தியன் மைண்ட் செட்டில் நான் ஒரு விஷயத்த செஞ்சேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த ஹோட்டல் வந்து கூப்பனெல்லாம் போட்டு டிஸ்கவுண்ட்டில் பண்ணி 2700 rupees பர் நைட் எனக்கு
பட் நான் நேற்று செக்இன்லேயே நான் புக் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி நான் இங்கே வந்து வெயிட் பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது. பிகாஸ் நேற்று ஹோட்டல் வந்து ஃபுல்லி புக் தான். ஸோ இப்போ ஏர்லி செக்இன் பண்ணுறதுக்கு தே டோன்ட் ஹாவ் எனி அடிஷ்னல் ரூம்ஸ். ஸோ ஓகே, இந்த 2700 ஸ்பெண்ட் பண்ணி தான் நான் போய் என்ன பண்ணியிருப்பேன், வெயிட் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் யோசிச்சு பாருங்கள், ஆஸ் அ பிஸ்னஸ் மேனாக நானும் பிஸ்னஸ் பண்ணுறோம். டைம் தான் இந்த மேட்ரு. எப்படி டைம் மேட்ருன்னா, ஆல்ரெடி ஜெட் லேக், டயர்டாக இருக்குது, எக்ஸாஸ்டட். பிகாஸ் நாங்கள் 12:30 ஃப்ளைட் ஆல்ரெடி டிலே ஆகி 1 o'clock, இந்தியா டைமுக்கு 1 o'clock இங்கே லேண்ட் ஆகும்போது ஆல்ரெடி விடிஞ்சிருச்சு. இந்தியாவில் இப்போ டைம் மேபி 2 hours லெஸ்ஸாக இருக்கும், அரௌண்ட் 6 o'clock 5:30 என்னமோ. ஸோ த என்டையர் நைட் வந்து நாங்கள் தூங்குனது ஒரு 2 hours தான். இப்போது அந்த ரெஸ்ட்டை வந்து நான் இங்கே வந்து இப்போ எடுத்திருந்தேன்னா 7 o'clock ரீச் ஆனப்போ ஹோட்டலில் அஸ்யூமிங்லி ஒரு 11:30 வரை இஃப் ஐ வுட் ஹவ் ஸ்லெப்ட், ரீகவர் ஆகி ஐ குட் ஹவ் கான் டு சட்டுச்சக் மார்க்கெட். ஸோ இன்றைக்கி வந்து அந்த பெர்மனெண்ட்டாக இருக்கிற ஷாப்கீப்பர்ஸை போய் மீட் பண்ணலாம், ஒரு ஃபியூ அப்பாயின்மெண்ட் இருந்தது. ஸோ இப்போ அந்த ஃபியூ அப்பாயின்மெண்ட்டும் நான் போஸ்ட்போன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரீசன்ட் அந்த 2700 தான். பட் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், இன்னைக்கு என்டையர் டே ஜஸ்ட் ஒரு 2700னால பே பண்ணாததுனால என்டையர் டே ஐம் கோனா லூஸ். ஸோ அவுட் ஆஃப் 1 வீக்கில் 1 day இஸ் கான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண வேண்டியது, எல்லாமே ரஷ்ஷிங்காக பண்ணணும். ஸோ இதனால் நான் லேர்ன் பண்ண இந்த ட்ரிப்பில் ஒன் ஆஃப் தி லெசன் என்னன்னா, ஐ ஷுட் ஆல்வேஸ் மேக் மை செல்ஃப் கம்ஃபர்டபுள் ஃபர்ஸ்ட். அப்போ தான் பிஸ்னஸை பற்றி யோசிக்க முடியும். அப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணணும் தாட்ஃபுல்லாக இருக்கும். இந்த சின்ன அன்னெசரி ப்ராப்ளமில் வந்து ஆக்கியூபைட் ஆகிட்டு பிரெயின் ஃபாக் ஆகி அடுத்த விஷயத்தை யோசிக்க முடியாமல் இது வந்து டீ என்ற பேரில் ஒரு தண்ணியை குடிச்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லெசன். ஹலோ, குட் மார்னிங் மக்களே. நேற்று ஆக்சுவலி ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு யூடியூப்க்கு வீடியோ போட்டால் தான் அங்கே இருக்கிற ஃபிஷ்ஷை விற்க முடியுது. பட் என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஃபிஷ்ஷோட குவாலிட்டி அதெல்லாம் சூஸ் பண்ணுறது, இதுலேயே என்ன ப்ரைஸ்க்கு எடுத்தால் எவ்வளோ லேண்டிங் வரும், எப்படி கால்குலேட் பண்ணணும், இது மார்ட்டாலிட்டி வருமா, ஃபிஷ்ஷு சிக்காக இருக்கா, பேரசைட் ஏதாவது இருக்கா, பிஹேவியர் எப்படி இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் அ பிஸ்னஸ். நான் பண்ணுற பிஸ்னஸில் இட்ஸ் அ பார்ட். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஐம் டேக்கிங் ஒரு குறிப்பிட்ட டைம், ஐம் ஜஸ்ட் டேக்கிங் ஹார்ட்லி சம் 2 hours 3 hours டு அனலைஸ் திங்ஸ் பிஃபோர் ஐ கன்ஃபார்ம். இப்போ இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க சட்டுச்சக்கில். ஃபுல்லாக ஆர்னமெண்டல் ஃபிஷ். நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம வீட்டில் அக்வேரியம் வளர்க்குறோம், அதில் ஒரு 10 மீன் விட்டுருப்போம். அந்த 10 மீன் இந்தியாக்குள்ளே வர இல்லை வேறு கண்ட்ரிலேருந்து அதர் கண்ட்ரிலேருந்து ட்ராவல் ஆகி வரத்துக்கு எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது, எவ்வளோ பேர் இன்வால்வ்டாக இருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே பிரமிச்சிருவீங்க. பிகாஸ் திஸ் சட்டுச்சக் மார்க்கெட் இஸ் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் அக்வேரியம் மார்க்கெட். இதுதான் எங்களோட கிராப். எனிவே, இப்போ நாங்கள் வந்து ஜேஜே மாலில் இருக்கோம். திஸ் இஸ் ஜேஜே மால். ஐ திங்க் கப்புள் ஆஃப் இயர்ஸ் பிஃபோர் இந்த சட்டுச்சக் மார்க்கெட், ஃபிஷ் மார்க்கெட் வந்து இட் யூஸ் டு ரன் இந்த நைட்டில் ரன் ஆகும். இப்போ ஸ்கெடியூல் சேஞ்ச் பண்ணி டே டைமில் தே ஹவ் ஸ்கெடியூல்ட் இட். ஐ எம் நாட் ஷுர் ஃப்ரம் வென். ஐ எம் ஹாப்பி ஆக்சுவலி. நான் இங்கே வந்து பார்க்குறது என்ஜாய் பண்ணுறேன். இந்த பிஸ்னஸ் மோஸ்ட்டாக சொல்லணும்னா ஹை ரிஸ்க் பிஸ்னஸ். பட் ஒன்ஸ் யூ ஆர் அ ஹாபியஸ்ட் ஆர் யூ நோ இன் அண்ட் அவுட் இந்த பிஸ்னஸை பற்றி, யூ வில் டெஃபினெட்லி என்ஜாய் டூயிங் திஸ் பிஸ்னஸ். எப்படி இருக்கு மக்களே, பார்த்தீங்களா? சுற்றி சரௌண்டிங் ஒரு சின்ன சந்தில் என்ட்ரன்ஸ் இருக்கும். உள்ளே வந்து பார்த்து நின்ன உடனே, ஸோ காலையில் ஒரு 3:30 4 o'clock வரும்போது ஒரு ஹோல்சேலில் ப்ரைஸ் இருக்கும். அப்புறம் லேட் ஆக அங்கேருந்து வாங்கி ரீசேல் பண்ணுறவங்க. அப்புறம் இங்கேருந்து இந்த மெயின் ஹப், இந்த சட்டுச்சக் மார்க்கெட் ஏன் இவ்வளோ பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு ரீசனே வந்து இதுதான். நம்ம எப்படி கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டில் வந்து காலையில் வந்தால் ஒரு ப்ரைஸு, லாரியில் இறங்கிறதுக்குள்ள அந்த மாதிரி இங்கே மாறிட்டே இருக்கும் ப்ரைஸ். எதுவுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. கை மாற கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். ஒரு 10-12 o'clock வரத்துக்குள்ளே ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ரைஸ் வந்து நின்றோம், ரீட்டைல் ப்ரைஸில் வந்து நின்றோம்.
பட் இங்கே வந்து பார்கெனிங் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பண்ணால் டென்ஷன் ஆயிடுவானுங்க. அவங்கள பொறுத்தவரையும் எடுத்துமா வித்துமா முடிஞ்சு. பேக்ல இருக்கும், பேக் மேல ரேட் இருக்கும். அந்த ரேட் ஓகேனா எடுத்துட்டு போ, ஓகேனா விட்டு போ. அவன் அந்த கான்செப்ட் தான். யாரும் பெருசா பேசிக்க மாட்டாங்க பிகாஸ் அவங்க லாங்குவேஜ் இஷ்யூ. இங்க எப்படி இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் எப்படி இங்க வந்துச்சு தாய்லாந்துல, இந்த இண்டஸ்ட்ரி தாய்லாந்துல எவ்வளோ எப்படி கிரியேட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, சரி இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்கும்போது என்ன ஆகுது, இப்போ இதுல பாதி பேர் பர்ச்சேஸ் பண்றவங்க ப்ரீடர்ஸ். அப்படின்னா அவங்க ஒரு எக்ஸாம்பிள், அவங்க ஒரு கோல்ட் ஃபிஷ் ப்ரீட் பண்றாங்க. அவங்க அந்த கோல்ட் ஃபிஷ் எடுத்துட்டு வந்து இங்க விற்கிறாங்க. இங்க விற்கும் போது புதுசா ஒரு ஜெனட்டிக் வேணும், இல்ல ராஞ்சு கோல்ட் ஃபிஷ் வேற வெரைட்டி கோல்ட் ஃபிஷ் ப்ரீட் பண்ணோம்னா அதுவே அவங்களுக்கு வேற ப்ரீடர் மூலியமா இங்கே கிடைச்சிடும். அதை எடுத்துட்டு போய் அவங்க மறுபடியும் ப்ரீட் பண்றாங்க. இன்னொருத்தருக்கு வேணா இங்க. ஸோ அந்த கனெக்ஷன் நல்லா இருக்கு. பட் இந்தியாவில் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வெரி ஃபியூ தான் இருக்கு. பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா யாரும் ப்ரீடர்ஸ் கூட கனெக்டே பண்ண முடியல. ஸோ அந்த ப்ரீடர்ஸ் கனெக்ட் பண்ணாதனால அந்த பிளட் லைன் நம்மளால இம்ப்ரூவே பண்ண முடியும். ப்ரீடரா மனசு வச்சு பண்ணா மட்டும்தான் இம்ப்ரூவ் ஆகும். பட் இங்க அப்படி கிடையாது. இங்க எனிபடி கேன் டூ எனிதிங் அந்த மாதிரி தான். ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. நாட் ஈவன் ஒரு 2 hours நடந்திருப்போம். இப்போதான் தெரியுது சேரை பார்த்தா உட்கார வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்கு. எனிவே லெட்ஸ் see, பட் hope you guys are enjoying this video. இன்னும் நிறைய இருக்கு. ஸோ கமிங் பேக் டு த ஓல்ட் கான்வர்சேஷன், 4 o'clock 3 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க உள்ள வர ஃபார்மர்ஸ். வந்துட்டே இருப்பாங்க அப் டு 10-10:30 வரையும். ஃபார்மர்ஸ் வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ணி அக்காமடேட் பண்ணி செட்டில் ஆகவே அரௌண்ட் 10:30 ஆகிடும். அப்புறம் 10:30 ஹோல் டே எல்லாம் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் எல்லா ஃபிஷ்ஷும் விற்றுட்டு தான் போவாங்க. எடுத்துகிட்டு வந்த ஃபிஷ்ஷில் ஒரு 70-80% ஃபிஷ் சேல் பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் யா, இது ஆக்சுவலி நமக்கு ஹோல்சேல், நம்ம ஆஸ் அ இம்போர்ட்டராக சொல்லணும்னா நம்ம இங்கிருந்து மீன் வாங்கிட்டு நம்ம போய் எதுவும் பண்ண முடியாது. பட் இங்கே வந்து பார்த்தா இந்த ப்ரீடர்ஸ்குள்ளே இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் நம்மளால தெரியும். நம்ம இந்தியாவில் அந்த ப்ரீடர்ஸ்குள்ளே இருக்கிற அந்த கேப் இங்கே அந்த கேப் கிடையாது. ஸோ இங்கே எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுற எல்லா ஃபிஷ்ஷுமே ப்ரீமியமாக இருக்கும். எல்லாருக்கும் ப்ரீடர்ஸ்க்கு வாண்டடாக இருக்கும். ஸோ அந்த ப்ரீடருக்கு இந்த ஃபிஷ் வேணும்னா எடுத்துகிட்டு போய் அவங்க ப்ரீடரோட அவங்க ப்ரீடிங் பேர்ஸோட லைன் அப் பண்ணிட்டு புது ஜென்ரேஷனை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இது சொல்லுவாங்க தெரியுமா, செலக்டிவ்லி கேப்டிவ் பிரெட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் ஒரு ஃபிஷ்ஷாக செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற பேரண்ட்ஸை போட்டு, அதனால தான் இங்கே தாய்லாண்டில் வந்து என்டையர் வேர்ல்டு ஏதாவது புதுசாக ஒரு ஃபிஷ் இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னா அது இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மோஸ்ட்டாக அவுட் ஆஃப் 100ல் 70-80% ஃபிஷ் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். கேட் ஃபிஷ்ல ஆகட்டும், ரெட்டில் கேட் ஃபிஷ், ஷவல் நோஸ் கேட் ஃபிஷ்ஷை மிக்ஸ் பண்ணி ஹைப்ரிட் ரெட்டில்னு பண்ணாங்க, ஹைப்ரிட் ஷவல் நோஸ்ன்னு பண்ணாங்க, பிளாட்டினம் கொண்டு வந்தாங்க. எல்லாமே தாய்லாந்து பீப்புள் தான். இது நீங்கள் சொல்லணும்னா அவங்களுக்கு இதில் ரிசர்ச் எல்லாம் இருக்கான்னா தெரியாது. ஆனால் இது போட்டு அது போட்டால் இது வரும்னு அவங்களுக்கு தெரியும். அதை பண்ணுறாங்க. அதை வந்து ஜென்ரேஷனாக தே ஹேவ் தாட் தேர் கிட்ஸ் நெக்ஸ்ட் பீப்புள். ஸோ இங்கே வந்து ஒருத்தர் போய் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிற காசோட இங்கே மோஸ்ட்டாக எல்லாருமே செல்ஃப் எம்ப்ளாய்டாக தான் பிஸ்னஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சின்னதாக பண்ணாலுமே இன்னைக்கு 100 ரூபா சம்பாதிச்சாலுமே பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறவங்க நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஐம் நாட் ஷுர், நான் அவங்கள மீட் பண்ணதே கிடையாது. பிகாஸ் அவங்க ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸ், பிக் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாமே இங்கே சுற்றி தான் இருப்பாங்க நம்ம இண்டஸ்ட்ரி. அண்ட் ஐம் ஜஸ்ட் ஹேவிங் ஃபன். நல்லா இருக்குது. ஸோ ஆஸ் அ ஹாபியஸ், ஆஸ் அ செல்லராக சொல்கிறேன், அவ்வளோ ட்ராவல் பண்ணி சர்வைவ் ஆகி எல்லாத்தையும் தாண்டி ரிஸ்கெல்லாம் தாண்டி மார்டாலிட்டி எல்லாம் ஃபிஷ் அங்கே வந்துருக்குன்னா அதை நீங்கள் எவ்வளோ ப்ரீஷியஸாக நீங்கள் காப்பாற்றணும். ஸோ அதுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நெசசிட்டியாக லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் உங்கள் டேங்க்கில் நீட்டாக செட்டப் பண்ணுங்கள். ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஸ்பேஸோ தாங்க. அதை ஒரு கலருக்காக வளர்க்காம அது ஒரு லைஃப்பை ஒரு பெட்டாக அதை நீங்கள் க்ரோ பண்ணுங்கள். கோல்ட் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் 45-50 இயர்ஸ் க்ரோ ஆகும், ஐ மீன் சர்வைவ் ஆகும். ஸோ நம்ம எடுத்துகிட்டு போய் 10 நாளில் சாகடிக்கிறது இல்லை கோல்ட் ஃபிஷ். அதுக்கு தேவையானது எல்லாமே பண்ணுங்க. இது டெடிக்கேட்டடாக ஸ்டோர்ஸ் இருக்கு. உங்களுக்கு பெனிஃபிஷியல் பாக்டீரியா வேணும்னா ஒரு பாட்டிலில் போட்டு விற்பாங்க. ஒரு ஃபிஷ் ஃபுட் வேணும்னா சின்ன பேக்கெட்டில் போட்டு விற்பாங்க. அவங்க ஓன்
தாட் ப்ராசஸ் தான். ஐ வுட் பர்சனலி சஜஸ்ட் எல்லாருமே வந்து அந்த ஃபிஷ்ஷை காப்பாற்றுறதுக்கு என்னென்னலாம் வேணும். 30 ரூபா ஃபிஷ் இருந்தாலும் உங்களுக்கு 3000 ரூபாய் டேங்க் சப்போர்ட் தேவைப்படும். நீங்கள் 3000 ரூபா ஃபிஷ் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா போட்டு 4000 ரூபாய்க்கு தேவையான டேங்க் சப்போர்ட். நீங்கள் 10 ரூபா வாங்கினாலும் 3000 ரூபாய்க்கு தேவையான டேங்க் சப்போர்ட் சிஸ்டம். பேசிக்காக ஃபிஷ் தேவையானது எல்லாமே இருக்கும். மெயினாக நல்ல சாப்பாடு. ஸோ இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது என் ஃபார்மில் சொல்கிறேன், நான் ஒரு ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்து அதை விற்கும் போது லாபத்தில் விற்கிறனாலே எனக்கு ஒரு கொஷன் மார்க் வரும். ஏன்னா அந்த ஃபிஷ்ஷோட ரேட் ப்ரைஸ் ஹோல்சேல் ப்ரைஸ் 4 rupees 5 rupees இருக்கும். ஆனால் நான் அதுக்கு யூஸ் பண்ணுற மெடிக்கேஷன்ஸ், குவாரண்டைன் ட்ரீட்மெண்ட், அதுக்கு கொடுக்குற நல்ல குவாலிட்டி ஃபுட்டு இதெல்லாம் கால்குலேட் பண்ணால் நான் விற்றாலும் என் கையில் இருந்து அந்த காசும். பட் ஸ்டில் வை ஐ டூ தட்? அது 3 ரூபான்றதுனால இட் டசன்ட் டிசர்வ் பேட் ஃபுட், பேட் வாட்டர் குவாலிட்டி ஆர் பேட் ஹேண்ட்லிங். அது 3 rupees ஃபிஷ்ஷாக இருந்தாலும் 3 lakh rupees ஃபிஷ்ஷாக இருந்தாலுமே அதுக்கு தேவையானது எல்லாமே அதுக்கு நம்ம கொடுக்கணும். ஐ ஃபாலோ திஸ் ஆன் மை ஃபார்ம். அதில் சம்பாதிக்கலன்னா இன்னொரு ஃபிஷ்ஷில் சம்பாதிக்க போகிறோம். பட் அதுக்காக அதை நம்ம பேடாக ட்ரீட் பண்ண போகிறோம். எனிவே ரொம்ப சென்டிமெண்ட்டாக போக வேணாம். லெட்ஸ் என்ஜாய் திஸ் வீடியோ அகேன். இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய வீடியோஸ் இதோட அட்டாச் ஆகி வரும். And yes, again, see you back very soon. Bye.